வணக்கம். ஆளுமை மிகு அரசு பணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவும். இப்போதைய சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசின் என்பிஎஸ் திட்ட ஊழியர்களுக்கு 50% உத்தரவாத பென்ஷனுங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. இது நம்ம போட்டிருக்கிற கேள்வி. தமிழ்நாடு அரசின் சிபிஎஸ் திட்ட ஊழியர்களுக்கு எப்போதுங்கிறது நம்ம கேள்வி. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை முன்னிட்டு பழைய பென்ஷன் மறுபடியும் கொண்டு வர முடியாது என்பது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு. பழைய பென்ஷன் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்பது ஊழியருடைய நிலைப்பாடு. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 மேம்பாடு, நிறைய என்பிஎஸ்ஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான 3 மேம்பாடு இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். இப்போ பண்ண போகிறது 4வது பெரிய மேம்பாடு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை பழைய பென்ஷனாக மாற்ற முடியாது, ஆனால் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த என்பிஎஸ்ஸை மேம்படுத்துறதுக்காக நமது நிதிச் செயலர், அதாவது ஒன்றிய நிதிச் செயலர் திரு டிவி சோமநாதன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி போன ஏப்ரல் 2023 வந்தது. இப்போது அந்த வாரம் நாளைக்கு வரும் இன்றைக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்த்தது எலெக்ஷன் வந்துருச்சா, இப்போ வந்திருக்கு. அதனுடைய முடிவாக போன 11ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது என்பிஎஸ் திட்டத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு அவங்க கடைசி சம்பளத்தில், அவங்க வாங்கினா கடைசி சம்பளத்தில் 50% உத்தரவாத பென்ஷன் போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, 25லேருந்து 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு, தெரியுதா? மற்ற யாருக்கு எப்படி போட்டாலுமே கடைசி பென்ஷன் அளவுக்கு ரொம்ப வரும், அந்த 50% வரும். ஆனால் அது போதுமானதாக இருக்குமானா இருக்காது. ஒன்று. இதுக்கு என்ன பண்ணாங்க, போன 15ஆம் தேதி ஜேசிஎம், அதாவது ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி, அதை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கன்சல்டேஷன் பண்ணாங்க. அதாவது ஊழியர் தரப்பும் அரசு தரப்பும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கினுடைய முழு விவரங்கள் இன்னும் வரலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 50% பென்ஷன் கொடுத்தா மட்டும் பத்தாது, பழைய பென்ஷன் இருக்கிற இது டிஐ அகவிலைப்படி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு தரப்பு என்னன்னா, கொடுத்தா நீங்கள் பழைய பென்ஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாதவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய நிலைமை. தமிழ்நாடு அரசில் ஏன் இது சேர்த்துருக்கோம்னு சொன்னால், அதாவது பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது பழைய பென்ஷனை கொண்டு வருவோம் என்ற அரசின் உத்தரவாத, அதாவது உறுதிமொழியின்படி பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அப்புறம் லேட்டஸ்ட்டாக உள்ளது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவி சோமநாதன் கமிட்டியுடைய அறிக்கையை வரட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கும் கூட தலைமைச் செயலர் ஊழியர் என்ன பண்ணாங்க, டிவி சோமநாதன் கமிட்டி அறிக்கைக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் கேட்குறது பழைய பென்ஷன் திட்டம்னாங்க. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். முதல்ல இந்த முன்னதாக 3 என்பிஎஸ் மேம்பாடுன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துடலாம். அதாவது எப்படி டெவலப் பண்ணால், என்பிஎஸ் 1/1/2024 ஆரம்பிச்சது. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் ஊழியர்கள் 10% போடுங்க, கவர்மெண்ட் ஒரு 10% போடும், ரெண்டையும் வர்ற அமௌண்ட்டை, இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், பங்குச்சந்தை போன்ற பணத்தை வளர்த்தெடுக்கிற இதுகளில் நம்ம பல்வேறு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். கிடைக்கிற கடைசி இப்போதைய நிலவரப்படி கிடைக்கிற ஃபைனல் அமௌண்ட்டில் 60% நீங்கள் ரொக்கமாக வாங்கிக்கிறங்க, மிச்சம் 40% நாங்கள் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்குன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது, அரசாங்கம் நியமிச்சிருக்கு, அவங்கள்ட்ட நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் அன்யூட்டின்னா, அன்யூட்டி என்பதற்கு சரியான தமிழ் அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதம் தரப்படக்கூடிய ஒரு தொகை, அது குறிப்பிட்ட காலவெளியில் தரப்படக்கூடிய ஒரு தொகை, அது கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அது ஆரம்பம். அதுலேருந்து 4 வருஷம் 4 மாதம் வரைக்கும் ஒன்றும் இதே இல்லை, மாற்றமே இல்லை. என்பிஎஸ்சில் மாற்றமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, 5/5/2009 என்ன பண்ணாங்க, அதாவது என்பிஎஸ் ஊழியர் வேலையில் இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு பென்ஷன், டெத்து கிராஜுவிட்டி, இறப்பு பணிக்கொடை. அதே போல் செத்து போகாமல் அவர் உடம்பு இயக்கமோ அல்ல மூளை இயக்கமோ அத்து போச்சுன்னு வச்சுங்க, அவருக்கு இயலாமை பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது 2009. 2016 என்ன பண்ணாங்கன்னா, பணியிலேருந்து ஓய்வு பெறுகிற என்பிஎஸ் ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டம் இருந்தால் என்ன அளவுக்கு கிராஜுவிட்டி பணிக்கொடை கிடைக்குமோ அதே அளவு பணிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1/4/2019 என்ன பண்ணாங்கன்னா, ஊழியர் 10% போடுங்க, அரசு 14% போடுனாங்க. இது 3 ஒரு சும்மா சொல்லக்கூடாது, ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த 3 என்பிஎஸ், அதாவது 1/4/2019 கொடுக்க வேறு சில பணப்பலனும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மேஜர் ஐட்டம், பெரிய அளவில் சொல்லத்தக்க ஐட்டம் இந்த 3. இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நாங்கள் 50% கடைசி சம்பளத்தை அடையிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பென்ஷனுங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, அது இதுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசு தன்னுடைய என்ன சொல்கிறது, கன்சாலிடேட்டட் ஃபண்டு, தொகுப்பு நிதியிலேருந்து கொடுத்தால்தான் அது பென்ஷன்.
ஆனால் இது வந்து தொகுப்பு நிலையிலேருந்து கொடுக்குறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே அன்னுட்டி ப்ரொவைடர் இருப்பாங்க, அதாவது அன்னுட்டி தரதுக்கான அன்னியூட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்னு இருக்காங்க, அவங்க தான் இதை கொடுப்பாங்க. இந்த 50%க்கு குறைஞ்சதுன்னா எவ்வளவு குறையுதோ அதை ஈடுகட்டுவதற்காக ஒரு தனி நிதியத்தை அரசு ஏற்படுத்தப்போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைய தகவல் இதுதான். இதுக்கு டிஏ கேட்டிருக்காங்களே தவிர கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னை வரைக்கும் சிபிஎஸ்யூருக்கு இந்த இது வரைக்கும் இந்த எந்த கிடையாது. ஏற்கனவே பல முறை வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பிஎஃப்ஆர்டியிலேருந்து பல முறை தமிழ்நாடு அரசை கேட்டால் அவங்க சேரலை. சேர்ந்துருந்தாங்கன்னா சப்போஸ் இந்த இது அவங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, பென்ஷன் தான் வேணுன்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசில். அரசு என்ன சொல்கிறது, ஒன்றிய அரசு பழைய பென்ஷன் கிடையாது இதுதான் சொல்லிட்டு. இப்போது இந்த உத்தரவாத பென்ஷனுங்கிற வார்த்தை வந்திருக்கு. உத்தரவாதங்கிறது யாருக்கு பொருந்தும்னா பென்ஷனுக்கு தான் பொருந்தும். அது நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட்டே தன்னுடைய தொகுப்பு நிதியிலேருந்து கொடுக்குறது தான் உத்தரவாத பென்ஷனாக இருக்கும். ஏன்னு கேட்டால், ஒன்ஸே அந்த அமௌண்ட்டை வந்து சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா சேங்ஷன் பண்ண அமௌண்ட்டு எக்காரணத்தை மட்டும் குறைக்க மாட்டாங்க. குறைக்கிறதுக்கான வழிகள் இல்லை, சட்டப்பூர்வமாக கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. அன்னுட்டியினுடைய அளவு சந்தை பங்குச்சந்தையாவது உங்களுக்கு சந்தையினுடைய நிலவரத்தை பொறுத்து தான் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அது ஈக்குவல் பண்ணி நாங்கள் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 50%. யாருக்குன்னா 25லேருந்து 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் இருக்குது. அப்போது அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கிறதுக்கு இது வரைக்கும் இல்லை. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 50% கொடுத்தாலுமே கூட அது ஒரு பெரிய தொகையாக இருக்காது. ஏன்னா சர்வீஸ் கம்மிங்கிற போது அவங்க சேர்த்த பென்ஷனும் அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தான் தானே பென்ஷன் வரும், 50% இருக்கும். ஸோ அது வராது. இதுதான் இப்போது நிலவரம். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிடுவோம். இது வரைக்கும் அவங்களுக்கு இந்த இது எதுவுமே இல்லை. இவங்க கேட்குறது பழைய பென்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இறந்து போனால் பென்ஷன், குடும்ப பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிட்டையர் ஆனால் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 ஐட்டம் இல்லை. என்ன ஐட்டம் இல்லை, ரிட்டையர் ஆனால் பென்ஷன் கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது, இதுலேயும் இல்லை. அந்த என்பிஎஸ்னுடைய அன்னூட்டி தான் தரன்றாங்களே தவிர பென்ஷன் தரலை. ரெண்டாவது ஃபேமிலி பென்ஷன் இல்லை. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஃபேமிலி பென்ஷன்னா என்பிஎஸ்சில் 7 விதமான பென்ஷன் சாய்ஸ் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. இப்போ இல்லை, இனி வரப்போகிறதில்ல. ஏற்கனவே 7 சாய்ஸ் இருக்குது. அதாவது ஒருத்தர் அவரே பென்ஷனை வாங்கிக்கலாம், அவர் வருஷம் 3% பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம், அவருக்கும் ஃபேமிலிக்கும் கொடுக்கலாம், ஒரு கொடுத்தது போக கடைசியில் தொகையும் வாங்கிக்கலாம். இப்படியான மொத்தம் 7 சாய்ஸ் இருக்குது. அதில் என்பிஎஸ்சில் பழைய இதில் ஃபேமிலி பென்ஷனுக்கு வழி இருக்குது. ஆனால் இதில் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கிற என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அது அப்படியே இருக்குமா, இப்படியே மாறுமான்னு சொல்லிட்டு. இதில் என்ன கவனிக்கணும்னா, ஃபேமிலி பென்ஷனுங்கிறது அது பென்ஷனாக இருக்காது, அதுவும் அன்னுட்டியாக தான் இருக்கும். எப்படின்னு கேட்டால், யாருக்கு ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னால், யாருக்கு வந்து பென்ஷன் உண்டோ அவங்களுக்கு தான் ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இவங்க வாங்குறது அன்னுட்டி தான், அதனால் ஃபேமிலி பென்ஷனாக இருக்காது. என்பிஎஸ்சில் ஏற்கனவே என்ன கொடுக்குறாங்களோ அந்த 7 வகையான பென்ஷன் சொல்கிறோம்ல, அதில் ஒரு ஃபேமிலி பென்ஷனாக தான் இருக்கும். இதுதான் இப்போதைய நிலவரம். இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இப்போ வந்து இந்த பணிக்கொடை இருக்கு இல்லையா, ஏதாவது பழைய பென்ஷனுக்கு இணையான பணிக்கொடை, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது வந்து ஏற்கனவே பழைய பென்ஷனில் என்ன இருக்கோ அதுதான். இது வந்து கிடைச்சாலே போதும், இது கிடைச்சாலே போதும், இது கிடைச்சதே போதும், இந்த 14% கிடைச்சதே போதுங்கிற தரப்பும் இருக்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு பழைய பென்ஷன் வேணுங்கிறதும் இருக்காங்க. இப்போ தமிழரசுலையும் கூட சில ஊழியர்கள் இந்த மனோபாவத்தில் இருக்கலாம், இந்த மாதிரி கொடுத்தா கூட தேவலாமேன்னு. ஆனால் அவர் கோரப்படுகிற கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய பென்ஷன் தான். ஆனால் வரப்போகிற பட்ஜெட்டில் இந்த உத்தரவாத பென்ஷன் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 50% அறிவிக்க போகிறாங்க. அதில் நிறையாது அதுக்கப்புறம் தான் வரும். இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்டுகள் இப்போ என்னென்னு கேட்டால், 25லேருந்து 30 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு தான் 50%ங்கிறாங்க. பழைய பென்ஷன் விதி ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய பென்ஷன் விதி என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து குறைஞ்சபட்சம் 10 வருஷம் தான் வேலை பார்க்குறாரு. 10 வருஷம் தான் வேலை பார்க்குறாருன்னா 50 வயசில் வேலைக்கு சேர்ந்து 60 வயசு ஆயிடுது, ரிட்டையர் ஆகிடுது, 10 வருஷம் தான் வேலை பார்த்துருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கும் கூட சம்பளத்தில் கடைசி சம்பளத்தில் பாருங்க. உதாரணம் நான் சொல்லிடுறேன். 90,000 வாங்குறாரு இல்லையா சம்பளம், 90,000 வாங்கிட்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு. அவர் சர்வீஸ் எவ்வளோ, 10 வருஷம். அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, அந்த 90,000த்தில் பாதி 40,000 கிடைக்கும். இதில் பழைய பென்ஷனில் 30 வருஷம் வேலை பார்த்து 90,000 வாங்கினாலும் 40,000 தான் கிடைக்கும். 10 வருஷம் வேலை பார்த்து 90,000 கடைசி போனாலும் 40,000 தான் கிடைக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, 25லேருந்து 30 வருஷம் ஆனவங்களுக்கு தான் அந்த 50% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது.
இதில் வந்து இப்போது இதுக்கு மேலே நம்ம இதை வந்து விமர்சனம் பண்ணியோ என்னமோ எதிர்பார்க்குறதே கிடையாது. இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. மேற்கொண்டு எதுவும் சொல்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படி சொல்கிறத பொறுத்துக்கிட்டு என்ன கூடுதல் குறைகிறத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஊழியர் தரப்பு என்ன கேட்க போகிறாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். இதை நம்ம அந்த பட்ஜெட் வர 23ஆம் அறிவிக்க போகிறாங்க. அப்போ வந்து இந்த 50% பென்ஷனுங்கிறத பற்றி முழு விவரம் வரலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய யூகம் அது பென்ஷனாக இருக்காது. பென்ஷன்னா அது கன்சால்டேட் பண்ணிலேருந்து கொடுக்கணும். அன்யூட்டி தான். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அவங்க தரக்கூடியதாக தான் இருக்கும். அதில் 50%க்கு எவ்வளோக்கு குறையுதோ அதை ஈடுகட்டுவாங்களே தவிர மற்றபடி பென்ஷன் பேமெண்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டினுடைய அந்த கன்சால்டேட் பண்ணிலேருந்து இருக்காதுங்கிறது தான் நம்முடைய இது. ஸோ நம்ம வரட்டும். இது வர்றதை எதிர்பார்த்துட்ருக்காங்க யார்? தமிழரசு ஊழியர்கள். அவங்க ஏற்கனவே திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் கேட்குறதெல்லாம் பழைய பென்ஷன் தான் அப்படின்னு. அப்படி பழைய பென்ஷன் வருதா என்னங்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறத பொறுத்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாடோட, அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இறந்து போனால் குடும்ப பென்ஷனு, இல்லை உங்களுக்கு உடம்பு பாதித்தாலோ மூளை பாதித்தாலோ உங்களுக்கு இயலாமை பென்ஷன், டெத்து கிராஜுவிட்டி இதெல்லாம் உண்டு. ஒரு ரெகுலராக ரிட்டையர் ஆனால் உங்களுக்கு கிராஜுவிட்டி பழைய பென்ஷன் இருக்கிற மாதிரி உண்டு. இப்போதைக்கு வந்து 50% உங்களுக்கு பென்ஷன் தந்துடுறோம், நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதில் பாதியை உங்களுக்கு நான் சம்பளமாக தந்துடுறோம், இது பென்ஷனாக தந்துடுறோங்கிறதெல்லாம் ரொம்ப ரைட்டு தான். நிறைய பேர் இப்போதைக்கு என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, வெகு வெகு முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து 20 ஆண்டு காலமாயிட்டு இப்போதைக்கு நம்ம ஒன்றிய அரசில் பழைய பென்ஷன் போய் இந்த என்பிஎஸ் வந்து 20 வருஷமாச்சு. இது என்னையிலேருந்து அமலாக்கங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா எனக்கு உண்டா உனக்கும் உண்டான்னு. இதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹிமாச்சல பிரதேசில் என்ன பண்ணாங்க, மற்ற இதில் ஃபுல் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கல. ஹிமாச்சல பிரதேசத்தில் என்ன பண்ணாங்க, பழைய ஏற்கனவே ரிட்டையர் ஆகவங்களுக்கும் இது உண்டுன்னு பழைய பென்ஷன் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ரிட்டையர் ஆகவங்களுக்கும் உண்டு. ப்ரொவைடர் அவங்க ஏற்கனவே வாங்கினாங்கல்ல என்பிஎஸ்சில், அதில் கவர்மெண்ட்டினுடைய பங்கு இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட்டு போட்ட கான்ட்ரிபியூஷனையும் அதுக்குள்ளே வட்டியை மட்டும் திருப்பி கொடுத்துருங்கன்னாங்க. இதில் வந்து பழைய பென்ஷன் இல்லைங்கிறதுனால திருப்பி கொடுக்குற பேச்சு இல்லை. இந்த 50%ங்கிறது பழசுக்கும் உண்டா அப்படிங்கிறது என்னையிலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுங்கிறது தான் பொறுத்து நமக்கு தெரியும். அது வரட்டும், நம்ம அதை பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.